ஃபோன் எடுக்க மாட்டானே, அவசரம் புரியாம. சந்துரு, தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லாத, கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரேன். டே மச்சான், என்னால் இப்போ எங்கேயும் வர அவளை செவ்லே அரைஞ்சிட மச்சான். மற்றவங்க பெர்ஸ்பெக்டிவ்லையும் யோசி, உன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் பார்க்காத. அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஓவரா பேசிட்டா மச்சான். நான் எவ்வளோ சொல்லியும் நிறுத்த சொல்லி அவன் நிறுத்தல மச்சான். எனக்கும் தான் மச்சான். நீ தயவு செஞ்சு எந்த வேலை இருந்தாலும் அப்படியே விட்டு சீக்கிரமா வந்து சேருண்ணா. வச்சிடறேண்ணா, பாய். ஐயோ, காலையிலேருந்து 13 வாட்டி போச்சுடா. ஐயோ, ஏய், என்னடா பண்ற உள்ள? வரேன் மச்சான், கல்யாணம் பண்ணாலாச்சும் வாழ்க்கை நல்லா போகும்தாடா கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை இன்னும் மயிராக போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா லோன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தா இவ கூட பிரச்சனை. 2 பேரையும் சமாளித்து வாழ்கிறதுக்குள்ளே உயிரே போயிட்டுதான் எனக்கு. இப்போலாம் வீட்டுக்கு போய் கடுப்பாக இருக்கு மச்சான். எது கேட்டாலும் சண்டை, எப்போ பாரு ஏதாவது பிரச்சனை. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது மச்சான் வீட்டுக்கு போன. ஐயோ. ஏய், நீயும் இங்கே தான் இருக்கியா? எப்போ வந்த? இப்போதான். சரி, ஓகே. எவ்வளோ டைம் ஆனாலும் நான் இருந்து பேசிட்டே போயிடுறேன். ஏன், என்னாச்சு? எங்கே நான் பேச எல்லாமே அவன் தப்புன்னு தான் சொல்கிறான். என் சைட்லேருந்து எதுவுமே அவன் யோசிக்க மாட்டான். அதை நான் பேசுகிறேன் அவன்கிட்ட. டேய், சும்மா பேசுறது தலையாட்டின்னு இருக்காத. உனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணுறாத. ஆரம்பத்துலாம் நல்லா தான் போகுது, போதான் தெரியுது எல்லாம் எப்படின்ட்டு. டேய், நான் பேசுகிறேன்டா, சும்மா இல்லை, கொஞ்சம். நானே சொல்கிறேன். அவனை நான் தான் வர சொன்னேன், நாங்கள் பேசிக்கிறோம், நீ கிளம்பு. உன்னை நான் தானே வர சொன்னேன், தேவையில்லாம இதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்கேன். அவன் ஏதோ பேசணும்னு சொல்கிறா. என்ன பேசணும்டா? கொஞ்சம் இருடா. இவ்வளோ நாள் பேசுனதுலாம் போதாதாமா? என் உயிர் எடுத்துனே இப்போ இங்கே வந்திருக்கா அதானே? ஹலோ, என்ன விட்டா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிட்டே போற? எதுக்குடா சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? டேய், அவளை கேட்டா 2 பேரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? எனக்கு இன்னொருத்தனை பிடிச்சிருக்கு. நீ சும்மா தான் சண்டை பொண்ணே பேசு. டேய், நான் என்ன பேசணுமோ அவன்கிட்ட பேசிக்கிறேன். இவ்வளோ நேரம் நீ பேசுற நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இப்போ நான் பேசுறேன், நீ கேளு. உன்னால முடியலையா? நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். இல்லை, புரியல. இதுக்காக தான் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ணீங்களா? இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? இதில் எனக்கு என்ன வெக்கம் இருக்கு? எனக்கு சத்யா விட அவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்யா எனக்கு செலவு கொடுக்குற காசு கூட நான் அவனுக்கு தான் செலவு பண்ணிருக்கேன். இன்னும் சொல்ல போனா எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் தான் என் உலகமே. இனிமே அவனுக்காக தான் நான் வாழவே போறேன். இது இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 2 வருஷமாவே எனக்கு தோணிட்டு தான் இருக்கு. நிஜமா எனக்கு அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. சத்யா மேல எனக்கு லவ் இல்லாமலாம் இல்லை, சத்யா விட எனக்கு அவன் மேல லவ் அதிகமா இருக்கு. இவ்வளோ ஏன், சத்யா ஆஃபீஸ் போறப்ப கூட அப்பப்போ அவனை பற்றி தான் யோசிப்பேன். நான் அடிக்கடி அவன் கூட தான் இருப்பேன். சம்டைம்ஸ் அவன் கூட ஒரே பெட்ல. ஐ ஹோப் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏச்சி, உனக்கு வெக்கமாவே இல்லை? இப்போ கூட அவனை பார்க்கலான்னு தான் போறேன். இந்தா, இந்த சாவி கொடுக்க தான் வந்தேன். விட்றா பார்த்துக்கலாம்டா. ஒன்று நீ கிளம்பு மச்சான், நீ கிளம்பு. எல்லாம் ஒன்றுமே. நீ கிளம்புடா. மச்சான், சாவி இங்கே வைக்கிறேன். என்ன இளவுல இது ஒன்றுமே புரியல. இங்கே தான் இருக்கலாம். சந்துரு, நான் இவ்வளோ நேரம் சொன்னது என் பையன் பிருத்திவிய. எனக்கு சத்யா விட அவன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவன் தான் முக்கியம். அவன் தான் என் உலகமே. இனிமே அவனுக்காக தான் நான் வாழவே போறேன். சத்யா ஆஃபீஸ் போறப்ப கூட அப்பப்போ அவனை பற்றி தான் யோசிப்பேன். நீயும் தப்பா தானே நினைச்ச? இல்லை, நான் பிருத்திவி பேரை சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ என்ன? ஏய், சத்தியமா பிளான் நினைக்கல. நான் பேரை சொன்னதுக்கு அப்புறம் உன் பார்வை மாறுச்சுல்ல, அதுதான் என் பெர்ஸ்பெக்டிவ். இதனால தான் எங்களுக்குள்ள சண்டை வருது. இதை எப்படி அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீயாச்சும் சொல்லி புரிய வை. சரி, ஓகே. நான் இப்போ இல்லை, அப்புறமா சொல்லி புரிய வை. அவனுக்கு ப்ளே ஸ்கூல் வர டைம் ஆயிடுச்சு, ஆட்டோ வந்துச்சு, நான் கிளம்புறேன். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற வசனத்தை அவனுக்கு தோணுன விதத்தில் அவன் சொல்லியிருப்பான். அவன் மொழியை வச்சு ஜட்ஜ் பண்ணாத, அவன் கலரை வச்சு ஜட்ஜ் பண்ணாத,
அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதுன்னு அவனுக்கு தோணுன விதத்தில் அவன் சொல்லியிருப்பான். ஏன் நானே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்படி ஜட்ஜ் பண்ணுறதுனால வர சண்டைகள் தான் இதெல்லாம். நம்ம ஜட்ஜ் பண்ணாமல் மனுஷங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா சண்டைகள் குறையும்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா சண்டைகள் வெறும் சண்டைகளாகவே இருக்கும், டிவோர்ஸ் வரைக்கும் போகாது. சண்டைகள் வெறும் சண்டைகளாகவே இருக்கும், வெட்டுக்குத்து வரைக்கும் போகாது. அதுக்கு நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தை மாற்றணும், நம்ம பார்க்குற பார்வையை மாற்றணும்.